அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான தேர்வு எழுதியவர்கள் எந்த தேதியில் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் என்பதை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த ஆண்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்திய தேர்வு என பார்க்கும் பொழுது தற்போது நாம் எழுதியிருக்கக்கூடிய தேர்வுக்கு முன்பாக டிரைவர் மற்றும் டைபிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மே 4 மற்றும் 5ஆம் தேதி நடந்தது. இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் 102 நாட்கள் கழித்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. அதன் பிறகு 34 நாட்கள் கழித்து செப்டம்பர் 19ஆம் தேதி ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான ஷார்ட் லிஸ்ட், செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா தற்பொழுது நாம் எழுதியிருக்கக்கூடிய தேர்வுக்கான ரிசல்ட் என்பது எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் அக்டோபர் 19ஆம் தேதியும், டிரைவர் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் அக்டோபர் 20ஆம் தேதியும் நடந்தது. இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 29ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ ஜனவரி 29 கட்டாயம் ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க என உறுதியாக சொல்ல முடியாது. இது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேதியாக தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த தேதியிலிருந்து ஒரு சில நாட்கள் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கும். ஆனால் கட்டாயம் ஜனவரி மந்த் வந்து இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துடுவாங்க. மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ போயிடுவீங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து மார்ச் 5ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். சரி, இந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது தற்பொழுது ரிசல்ட் வெளியாகி அதன் பிறகு ப்ராக்டிக்கல் எக்ஸாம், இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆவதற்கு முன்பாகவே குரூப் 4 எக்ஸாம் வந்து நடந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான அடுத்தடுத்த ஸ்டேஜ், அடுத்தடுத்த கட்டத்திற்கு எதிர்பார்ப்பது ஓகேவா இருந்தாலும் வரக்கூடிய தேர்வுக்கு நம்ம கண்டினியூவாக படிச்சுட்டே இருக்கிறது தான் சரியாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலமாக டிசம்பர் 9ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோர்ட் எக்ஸாமுக்கு சரியான திட்டமிடல் இல்லாமல், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் டைரெக்டாக எக்ஸாம் போனதுனால தெரிந்த கேள்விக்கு கூட நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் வந்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு செய்யக்கூடாது என்பதனால சரியான ஒரு ஸ்டடி பிளானோட டெஸ்ட் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஸோ ஷெடியூல் செக் பண்ணிவிட்டு பேட்சில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண பிறகு ஒவ்வொரு வாரமும் வீக்லி ஷெடியூலுக்கு ஏற்ப ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவேன். தமிழ் ப்ளஸ் ஜிகேக்கு ஒன்லைனர் கொடுத்துருவேன். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து சிலபஸ் டாபிக்ஸ் கவர் ஆகிற எல்லா டாபிக்ஸும் எடுத்து அதையுமே வந்து சால்வ் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துடுவேன். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணி அதையும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துடுவேன். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து அந்த வாரத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னவோ அது வந்து சாட்டர்டே, ஒவ்வொரு வீக்கெண்டும் சாட்டர்டே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துடுவேன். சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும். ஸோ டெஸ்ட்டு முடிந்த பிறகு, அந்த டைமிங் முடிந்த பிறகு உங்களுக்கு ஆன்சருக்கு கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க என்பதை செக் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு OMR ஃபார்மேட் பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வரக்கூடிய தேர்வுக்கு அப்படியே படிச்சுட்டே இருக்கிறது தான் சரியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் மந்த்தும் எக்ஸாம் ஜூலை மந்த்தும் நடக்க போகுது. ஸோ அதனால் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸோ எக்ஸாமுக்கான சிலபஸ் முடிச்சுட்டு நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு, அதன் பிறகு மாடல் எக்ஸாம்லாம் ப்ராக்டிஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைமிங் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க, இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் ஷெடியூல் வந்து நீங்கள் ஒரு முறை பாருங்கள். சரிங்களா? ஸோ அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், காபிஸ்ட் அட்டெண்டர் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 9ஆம் தேதி நடந்தது. ஸோ இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதன் பிறகு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து மார்ச் 22 எதிர்பார்க்கலாம். கிளீனினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், மசால்ஜி, கார்டனர் மற்றும் பிற பணியிடங்களுக்கான தேர்வு பார்த்தீங்கன்னா நவம்பர் 10ஆம் தேதி நடந்தது. இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் பிப்ரவரி 20ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். ஸோ அதன் பிறகு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து மார்ச் 22 எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டேட் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் டேட்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஆனால் கட்டாயம் இந்த மந்தில் வந்து ரிசல்ட், அதனோட ரிசல்ட்டாக இருக்கட்டும், ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மந்த் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மந்தில் வந்து கட்டாயம் வந்துடும். டேட் வந்து முன்ன பின்ன மாறும். சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.